பணம், ரூபாய், காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படின்லாம் பாட்டுல வருது பார்த்தீங்களா? அது எப்படின்னா அது தொழில் ஸ்தானத்தில். அப்போ ராகுங்கிறவர் இங்க மல்டிப்ளையர் என்ன பண்ணுவாருன்னா மெக்னிஃபை பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி பல விதங்களில் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பார். அப்போ சும்மாவே ரிஷபராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது. இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மதி மயங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு புது தொடர்பு மூலம் இவர்கள் அப்படியே ஒரு ஃபெதர் பறப்பது போல் அப்படிங்கிற மாதிரி இந்த விண்ணை தாண்டி வருவாயான்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் ரீதியாக நன்றாக நீங்கள் தூண்டப்படுவீர்கள். அது வெறும் தூண்டுதல் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அதற்குண்டான சம்பளம், சம்பாவனை, அதற்குண்டான ஒரு அங்கீகாரம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஓரளவுக்கு நாம் சாதிக்க தொடங்கிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பாக ஏற்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை 5 கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது. நடுவில் சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல 6 கிரகங்களின் கூட்டணியா. இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார். முதலில் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்தில் சேரப்போகிறார்கள். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம். சுக்கிரனை விரிவாக்கம் செய்தால், அதாவது ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது. ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம். இது ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி. இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது. பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை, ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதையும் தவிர இந்த கூட்டணியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ, ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ, அதை போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம். இதை நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா, யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம். யார் யாரை தூண்ட போகிறார்கள், எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம். ரிஷபராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, குறிப்பா இங்கு ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி கூட்டணி, அதுவும் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் ராகுவுடன், அதாவது சுக்கிரன் ஒரு விதத்துல பார்த்தா தன் தலைவன் ராகுவுடன் சேரப்போகிறார். அதுவும் எப்படின்னா தனகாரகன் புதனின் கூட்டணி. அப்போ பணம், ரூபாய், காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படின்லாம் பாட்டுல வருது பார்த்தீங்களா? அது எப்படின்னா அது தொழில் ஸ்தானத்தில். அப்போ ராகுங்கிறவர் இங்க மல்டிப்ளையர் என்ன பண்ணுவாருன்னா மெக்னிஃபை பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி பல விதங்களில் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பார். அப்போ சும்மாவே ரிஷபராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது. அப்போ நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல, ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, குறிப்பா பார்த்தோம்னா நல்லா டிராவல் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல, அதன் மூலம் ஆதாயம் அப்படி நல்லா வரக்கூடிய இது காலகட்டம். இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மதி மயங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு புது தொடர்பு மூலம் இவர்கள் அப்படியே ஒரு ஃபெதர் பறப்பது போல்
அப்படிங்கிற மாதிரி இந்த விண்ணை தாண்டி வருவாயான்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே சொல்வது போல் இது காதல், இந்த மாதிரி கேளிக்கைகள் சேட்டைகளை எல்லாம் தாண்டி இவர்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இங்க 4ஆம் அதிபதியும் 10ஆம் வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த 5 கிரக கூட்டணி பூரணமா இவங்களுடைய சுகஸ்தானம் பிளஸ் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் லக்ஸுரி சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்து கொண்டிருப்பதால் கண்டிப்பா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவது, மெருகேற்றுவது, அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் இழுப்பது, அது வந்து ஒரு அபிஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதன் மூலம் வியாபாரத்தை ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போவது. குறிப்பா இந்த மீடியால இருக்கிறவங்க, இந்த ஊடகத்துல இருக்கிறவங்க, இந்த பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம், சார் ஒரு வீடியோ இன்ஸ்டால எடுத்து போட்டேன் சார், சூப்பர் சார், ஏராளமான லைக்ஸ் சார், நிறைய ஃபாலோவர்ஸ் சார், நிறைய வாய்ப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். எங்கப்பா இருந்தீங்க இவ்வளவு நாள்? இந்த திறமையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணினீங்க? உங்களைதான் பிரதர், உங்களைதான் சிஸ்டர் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்வதை போல் தொழில் ரீதியாக நன்றாக நீங்கள் தூண்டப்படுவீர்கள். அது வெறும் தூண்டுதல் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அதற்குண்டான சம்பளம், சம்பாவனை, அதற்குண்டான ஒரு அங்கீகாரம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஓரளவுக்கு நாம் சாதிக்க தொடங்கி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த கூட்டணியில நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நாம் நமது தொழில் ரீதியாக ஏற்படுத்தி கொள்ளலாம். வெறும் சம்பாவனை, சம்பளம் மட்டுமல்லாமல் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கா டேலண்டை வெளிப்படுத்துவது, இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ்ல யோசிக்க முடியுமா? இப்படி எல்லாம் கான்செப்ட் இருக்கா? இப்படி எல்லாம் ப்ராடக்ட் இருக்கா? இவ்வளவு தூரம் தனித்துவமா நாம் இதனை எடுத்து காட்ட முடியுமாங்கிற அளவுக்கு நன்றாக எடுத்து காட்டி நிறைய நபர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இது மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இந்த கூட்டணி உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 12ஆம் வீட்டினுடைய நட்சத்திரம், அப்புறம் ராகுவுடைய நட்சத்திரம், அப்புறம் 11ஆம் வீட்டினுடைய நட்சத்திரம். இப்போ 12ங்கிறது உங்களுக்கு சைன சுகம், 11ங்கிறது நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி. அப்போ ராகுங்கிறவர் என்ன வேணால், எதை வேணால், எங்கு வேணால், எப்ப வேணாலும் செய்வதற்கு கூச்ச சுபாவம் இல்லாத நபர். அப்போ கண்டிப்பா உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டில், குறிப்பாக இது சாட்டனுடைய வீடு அப்படிங்கிறதுனால, இப்ப நீங்க ஒரு ரிஷபராசி ஆணாக இருந்தால் ஒரு கணவனை, நீங்க ஒரு ரிஷபராசி ஆணாக இருந்தால் ஒரு கணவனை இழந்த பிரிந்த நபர் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொபோசலாகவும், நீங்க ரிஷபராசி சகோதரியாக இருந்தால் மனைவியை இழந்த ஒரு நபர் அல்ல மனைவியை பிரிந்த ஒரு நபர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலாகவும் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே சாட்டனுடைய வீட்டில் நடப்பதனால், ராகுவின் சேர்க்கையில் நடப்பதனால் நம்மை தவறு செய்ய தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் அங்கு வரப்போகிறார். செவ்வாய்ங்கிறவர் இங்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய மனைவியே இருக்கிறது. அப்போ 23 தேதிக்கு பிறகு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இதனை கண்டுபிடித்து விடுவார். எப்படி கண்டுபிடிப்பாருன்னா, இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியே நீங்க போன் பேசும்போது அது அபிஷியல் காலா இல்ல அன்அபிஷியல் காலா, பேசும் பொழுது உங்களுடைய முக பாவனைகள் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கிறது. இன்னும் நம்ம வீட்டுக்காரர் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா இந்த ஒரு போன் கால் வந்தா மட்டும் அப்படியே இளமை துள்ளி குதிக்குதே அப்படின்னு இப்பெல்லாம் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் கண்டுபிடித்து விடுவார்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதுல என்ன ஒரு டச் வுட்னா, இந்த கூட்டணிக்கு குரு பார்வை இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் தவறு செய்வது போல் நமக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வந்தாலும் கடைசி நேரத்தில் நாம் வந்து தவறு செய்யாமல் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண தொடங்கி விடுவோம். மேலும் மேலும் நம்மளுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எனர்ஜெட்டிக்காக செயல்படுத்த தொடங்கி விடுவோம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொண்டு தொழிலில் நன்றாக வெற்றி பெறுங்கள்.